சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதம். ராசிநாதன் 11 12 இருக்கிறார். 12 இருந்தால் ஏதாவது இதுங்களை கொடுப்பாருங்களையா, தடைகளை அப்படி இப்படி கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. 2 விதமாக பிரித்து சொல்லலாம். ஜூலை மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 11ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து மிகுந்த சுபத்துவமாக இருக்கிறார். 11ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கும்போது எதிலும் வெற்றி, எல்லாம் வெற்றி. அரசு சார்ந்த வேலைகளில் இது வரைக்கும் கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க அல்லது கவர்மெண்ட் வேலைக்கு எழுதிக்கிட்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே நல்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு. அந்தஸ்து கௌரவம் கொஞ்சம் உயர்வாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் உண்டுங்க. கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகள்லாம் இப்போ இருக்காது. அஷ்டமச்சனியை பற்றி கவலையே பட வேண்டாம். அஷ்டமச்சனி இன்னும் 1.5 வருட காலத்திற்கு ராகுவின் 7ஆம் இடத்து இருப்பால் வேதையாகி விடுவதால் அஷ்டமச்சனி பெரிய சோதனைகளை நிச்சயமாக கொடுக்காது. மக நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஏதாவது அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோனா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். மாதத்தின் முதற் பகுதி நாட்களில் 11ஆம் இடத்தில் ராசிநாதன் இருப்பதால் எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. மாதத்தின் 15ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே அவர் 12ஆம் இடத்திற்கு மாறுகிறார். 12ஆம் இடத்துல ராசிநாதன் வந்தால் என்ன, தூக்கம் இல்லாத நிலைமைகள் இருக்கும். அந்த அளவுக்கு உழைக்க போகிறீங்கன்னு அர்த்தம்.